நல்ல மூட்ல தான் இருக்கான். ஐயோ கத்தி! சஞ்சய், தெரியாம பண்ணிட்டேன். நான் மட்டும் பண்ணல. எனக்கு முன்னாடி 2 3 பேர் இருக்காங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன். என்னை குத்திராத 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 குத்திராத. கத்தி அந்த பக்கம். அம்மா, இப்போதுக்கு என்ன பார்த்து பயந்து ஓடுற நீ? ஏப்பா, இவ்வளவு பெரிய கத்தியை மூஞ்சிக்கு முன்னாடி நீட்டு இப்படி இப்படின்னு பண்ணினா பயந்துக்காம என்னப்பா பண்ணுவாங்க? அதுவா பிஜமுத்து, எனக்கு ஆப்பிள்னா ரொம்ப பிடிக்கும். நீ ஆப்பிளோட வந்தல, நான் கட் பண்ணி சாப்பிடலாம் தான் கத்தி எடுத்தேன். ஏப்பா, ஆப்பிள் பழம் வேணும்னா கொடுத்துட்டு போறேன். அதுக்காக இப்படி கத்தி தூக்கி கழுத்துல வச்சா பயப்படாம என்னப்பா பண்ணுவேன்? நல்லா வரவேத்தப்போ. பிஜமுத்து, உட்கார். பரவாயில்லப்பா. உட்கார் சொல்றேன். பரவாயில்லப்பா. உட்கார் சொல்றேன்ல. என்னப்பா? உட்கார். இங்க உட்காரு. வேணாம்ப்பா. நான் இங்க உட்காரு பிஜமுத்து. நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன்ப்பா. வேணாம்ப்பா. பிஜமுத்து, என்ன திடீர்னு ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்க? எல்லாம் உன் மேல பிரியம்தான். ஏப்பா, அந்த கத்திய கொஞ்சம் கீழே வச்சுட்டு பேசுறீங்கன்னா நான் தைரியமா பேசுவேன். வச்சிருக்கான்னு வச்சிருக்கான்னு. கத்தினா உனக்கு அவ்வளவு பயமா? ஏப்பா, என்னப்பா, கத்தினா எனக்கு பயம் இல்ல. ஆனா கத்தி உங்ககிட்ட இருக்கிறதுனாலதான் எனக்கு பயமா இருக்குப்பா. அங்க வச்சிருப்பா, கையில பற்ற போகுது. என்ன சொன்ன? இல்ல, அந்த கத்தி உன் கையில் இருக்கிறதுனால எங்க பற்ற போகுதுன்னு சொல்ல வந்தோம். தாப்புச்சண்டா. இப்ப சொல்லு பிஜமுத்து. நீ என்ன கேட்டான்னு நான் மறந்து போயிட்டேன்ப்பா. இல்ல, ஆப்பிள் வேண்டியது இருக்கே, என்ன விசேஷம்னு கேட்டேன். பரவாயில்லையே, ஞாபகமா சொல்றேன். அது வந்துப்பா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அதான் 2 ஆப்பிள் வாங்கிட்டு வந்தப்பா. உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. வேற மனசு சரியில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது மென்டல்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? ஆமாப்பா. என்னப்பா நீ எவ்வளவு தெளிவா அழகா இருக்க. உன்னை போய் யாராவது அப்படி சொல்லுவாங்களா? மென்டல் கூட உன்னை பார்த்தா மென்டல்னு சொல்லாதுங்கப்பா. பரவாயில்லையே, நல்லா பேசுறியே. அதை ஒண்ணு வச்சுதாப்பா நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வேற என்ன விசேஷம்? வேற என்னப்பா விசேஷம் இருக்க முடியும்? நீ இந்த வீட்டுக்கு வந்ததுதாப்பா விசேஷம். அப்படிங்கிறீங்க? அப்படியேதாப்பா. ஆமா சார். சஞ்சய், நம்ம 2 பேரும் முதலா எங்க சந்திச்சோம் ஞாபகம் இருக்கா? சொல்லு. ஏன் ஞாபகம் இல்லாம? முதல்ல உண்ணாவத்துல சந்திச்சோம். அதுக்கப்புறம் நீ போன்ல பேசுனீங்க. அதுக்கப்புறம் ரோட்ல மீட் பண்ணி பேசுனீங்க. நீங்க தானே எனக்கு ரூம் எல்லாம் எடுத்து கொடுத்தீங்க. போதும்பா, நீ பட்டியல் போட்டது போதும். ஆமா, அன்னைக்கு கோயில்ல நடந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா? ஓ, இருக்கு. நம்ம 2 பேர் தானே கோயிலுக்கு போனோம். ஐயோ, லூசு நல்ல ஞாபகம் வச்சிருக்கே. சக்தி வந்தது, கல்யாணம் பண்ணிக்க கேட்டது, எல்லாம் ஞாபகம் இருக்கு. சரிப்பா, சக்தி உன்னைய அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாளா? என்னப்பா? அவ சம்மதிச்சிருந்தா நான் என்ன ஜெயிலுக்கு போறேன்? நீ என்ன லூசா? இவனை யாரு லூசுன்னு சொன்னது? சாரிப்பா, நான் இதை யோசிக்கவே இல்லப்பா. சரி, சக்தி
கத்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கலன்னு சொன்னதும் நீ என்ன பண்ணினேன்னு உனக்கு ஞாபகம் இருக்காப்பா? ஞாபகம் வந்து சொல்லிடுவானோ? அதுதான் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல பிச்சுமுத்து. ஆனா நான் கத்தியால குத்த போனேன்னு போலீஸ் சொல்லிதான் எனக்கு தெரியும். அவாடா, தப்பிச்சேன். ஆமாப்பா, இவ்வளவு டீடைலா எல்லாத்தையும் சொன்ன அதை மட்டும் எப்படிப்பா மறந்த? இது பாரு பிச்சுமுத்து, நான் நார்மலா இருக்கும்போது நடந்தது நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே நல்ல ஞாபகத்துல இருக்கு. ஆனா நான் எமோஷனல் ஆயிட்டேன்னா நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல. அப்புறம் அத மத்தவங்க சொல்லிதான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. சரி சரிப்பா, நீ படுத்து ஓய்வெடு. அப்புறமா வர்றேன். போ போய் படுத்துக்கோ. போப்பா. இவன் மென்டலா இல்ல இவன் மென்டல் மாதிரி நடிச்சு நம்மள மென்டல் பண்றான்னா? துரப்பாண்டி, உக்காருப்பா. என்னப்பா இதெல்லாம்? அம்மா, இல்ல இங்க என்ன நடக்குதுன்னு நான் கேக்குறேன். நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதானம்மா நடக்குது. அப்புறம் தெரியாத மாதிரி என்கிட்ட கேட்டா? துரப்பாண்டி, எனக்கு ஒரு விஷயம் புரியல. இது வீடா இல்ல மடமா? போறவங்க வர்றவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்தீங்க தங்க வைக்கிறதுக்கு. ஆனா எல்லாரையும் நீங்க தானே வரவழைச்சீங்க. நான் வரவழைச்சேனா? பின்ன நானா? என்ன சொல்ற நீ? அம்மா, சக்தியை நீங்க தானே கட்டாயப்படுத்தி இருக்க வச்சீங்க. அவளோட அம்மா அப்பா, அதான் உங்க தம்பியையும் தம்பி பொண்டாட்டியையும் நீங்க தானே வலிய கூப்பிட்டு வர வச்சீங்க. கோமலவல்லியும் அருக்காணியும் உங்க கூட சேர்ந்ததுனால தானே அண்ணாச்சி அவங்கள வெளியே துரத்தினாரு. வேற வழி இல்லாம அவங்களும் இங்க தங்க வேண்டியதா போச்சு. இப்போ சஞ்சய் அவன் ஒருத்தனை தான் சக்தியா பார்த்து இங்க இருக்க வச்சது. அவனும் கொஞ்ச நாள்ல போயிட போறான். எல்லாத்தையும் நான் பண்ண மாதிரி எங்கிட்ட கேள்வி கேக்குறீங்க? மொத்தத்துல இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் நான் தான் காரணங்கிற, அப்படிதானே? ஆமாமா, நானும் அததான் சொல்றேன். நல்ல மனசுக்கு நல்லபடியா அமையுங்கிற மாதிரி உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு அமையுது. எப்பவும் உனக்கு என்னதான் குறை சொல்ல தோணுமா? சக்தி பண்ற எதுவுமே தப்பா தெரியாதா உனக்கு? அவளோட குணத்தை பத்தி தான் நமக்கே தெரியுமேமா. அவ யார பார்த்தாலும் இறக்கப்படுவா. இந்த சஞ்சயோட நிலைமையை பார்த்துட்டு சும்மா விடுவாளா? அதான் ஹெல்ப் பண்றதுன்னு முடிவெடுத்துட்டா. நல்ல விஷயங்களை நாம செய்யலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் செய்யறவங்களையாவது பாராட்டலாம்ல. ஏன் துரப்பாண்டி, உனக்கு கஷ்டமா இல்லையா? அந்த சஞ்சய் ஓ முன்னாடியே சக்தி கிட்ட பேசுறது பழகிறது இதையெல்லாம் பார்த்தா உனக்கு கஷ்டமா இல்லையாப்பா? அம்மா, இல்லைன்னு போய் சொல்லல. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் சஞ்சய் ஒரு பேஷண்ட். ஒரு பேஷண்ட்டுக்கு டாக்டர் தர ட்ரீட்மெண்ட் மாதிரி அந்த சஞ்சயை குணமாக்குறதுக்கு சக்தியால முடிஞ்ச உதவி செய்யறா. அதுல சில விஷயங்கள் எனக்கு வலியை தந்தாலும் நான் பொறுத்துக்க வேண்டியதா இருக்க.
ஏன் துரப்பாண்டி, சக்தி உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைக்கிறியா? அம்மா, அவ என்ன கல்யாணம் பண்ணிப்பாளான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் அவளைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். துரப்பாண்டி, நானும் சக்தி கிட்ட மறைமுகமாவும் சொல்லி பார்த்துட்டேன், நேரடியாவும் சொல்லி பார்த்துட்டேன். அவ எதுக்குமே பிடி கொடுத்து பேசுற மாதிரி தெரியலப்பா. உன் தலையெழுத்து என்னவோ அதுபடியே நடக்கட்டும். என்ன வசந்தா இப்படி ரூம்குள்ள அடிஞ்சு கிடக்குற? அம்மா, என்னப்பா ஆச்சு அம்மாக்கு? அதாம்மா நானும் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட பேசாதீங்க. உங்க பேச்சு கேட்டு நான் இங்க வந்திருக்கவே கூடாது. ஏமா அப்படி பேசுறீங்க? என்னாச்சு இப்போ? நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? இவன் என்ன பண்ணா? ஒன்னும் தப்பு பண்ணலையே. அந்த சஞ்சய் ஒரு கொலகார பையன். அவனை ரிலீஸ் பண்ணதே தப்பு. அது செஞ்சது மட்டும் இல்லாம அவனை இங்கே தங்க வச்சு பணிவிட வேற செஞ்சிட்டு இருக்கா. அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அப்புறம் எப்படி வெளியில சந்தோஷமா வர முடியும்? இதோ இவ ஒரு பெரிய தியாகி. இவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அம்மா, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்லம்மா, அவனை நான் கூட்டிட்டு வரும்போதே என்கிட்ட முக்கியமான விஷயம் ஒண்ணு சொன்னான். என்னம்மா சொன்னா? அவன் என் மேல பைத்தியமா இருக்கிறது உண்மைதான். ஆனா கொலை பண்ற அளவுக்கு அவன் நினைக்கலப்பா. அவனை தூண்டி விட்டது, கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தது எல்லாமே அந்த பிச்சை முத்து தான். அன்னைக்கு ஊர் அறிய என்னை கொல்ல போறேன்னு ஏதோ ஒரு கோவத்துல சொன்னதை வச்சு அவனுக்கு போன் பண்ணி இங்க வர வச்சு ரூம் எடுத்து தங்க வச்சு இதையெல்லாம் செஞ்சதும் அவன்தான். என்னம்மா சொல்ற? ஆமாமா, அதெல்லாம் எப்படி எனக்கு தெரியுங்கிறத நான் அப்புறமா சொல்றேன். சக்தி, அப்ப உடனே அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை உள்ள தள்ளிடலாமே. பிச்சை முத்துவை தூக்கி உள்ள போட்டா சஞ்சயும் சேர்த்து உள்ள போட வேண்டியதா இருக்கும். அது அப்புறம் அவன் ஃபியூச்சரே பாதிச்சிடுமா? அவங்க அம்மா அப்பாவால அதை தாங்க முடியுமா? இப்போதைக்கு நான் நினைச்சது என்னால சஞ்சயோட எதிர்காலம் பாழாயிடக்கூடாதுன்னு தான். அதனாலதான்மா கேஸ வாபஸ் வாங்கினேன். அவனை அவங்க அம்மாவோட சென்னைக்கு அனுப்பினா அங்க போய் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா அப்புறம் வம்பாயிடுமா. அதனால டாக்டர் வர வரைக்கும் இங்கேயே தங்க வச்சிருக்கேன். அது கூட அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டுதாம்மா. ஆமா, உங்க அப்பா உனக்கு எதுலதான் சப்போர்ட் பண்ணல. வசந்தா, இப்ப அது முக்கியம் இல்ல. சக்தி, அந்த பிச்சை முத்து இப்ப என்ன பண்ணலாம்? அப்பா, எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்குப்பா. இந்த விஷயத்துல பிச்சை முத்துக்கும் நமக்கும் எந்தவித தனிப்பட்ட பகையும் இல்ல.
அத்தையும் மாமாவும் சொல்லி கொடுத்துதான் அவன் அப்படி செஞ்சான்னு எனக்கு சந்தேகமா இருக்குப்பா. அது தெரிஞ்சுக்கணும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் பார்க்கேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுக்குமா இவ்வளவு ரிஸ்க்? நம்ம பேசாம ஊருக்கே போயிடலாமே. ஐயோ என்னப்பா இது? எதுக்கு எடுத்தாலும் ஊருக்கு போலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் பயந்து போய் எப்படிப்பா ஓட முடியும்? அவங்க கூடயே இருந்து அவங்கள வாட்ச் பண்ணோம். ஆஹா, நாம இவ்வளவு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே. இன்னும் கொஞ்ச நாள் இருந்துதான் பாப்போமே. சக்தி, எனக்கு என்னமோ இது எதுவுமே சரியா படல. எல்லாம் சரியாயிடுமா, தேவையில்லாம டென்ஷன் படுத்திக்காதீங்க. ரிலாக்ஸ் ஆகுங்க. நான் மேல போய் சஞ்சய் என்ன பண்றான்னு பாக்குறேன். ஜாகிரதை. பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களே. என்ன பண்ண சொல்ற? நீங்க ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எல்லாம் சக்தி பார்த்து ஒன்னும் டென்ஷன் ஆகாது. ஹலோ. சக்தி, நான் சஞ்சயோட அம்மா பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன், உங்க பையனும் நல்லா இருக்காரு. சரிம்மா, இப்ப அவன் எப்படி நடந்துக்கிறான்? அப்பப்போ லேசா டென்ஷன் ஆறாரு. ஆனா அத அவரே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. அது கூட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தானேம்மா. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இருந்தாலும் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்கம்மா. நீயும் உங்க அப்பாவும் சஞ்சய் இருக்க சொன்னீங்க, அது பரவாயில்ல. ஏன்னா உங்க ஃபேமிலி பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா உங்க அத்தை குடும்பத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அவங்க எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்களே? அப்படிலாம் நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேம்மா. அப்படியே இருந்தாலும் என்ன, மீறி போனா ஒரு வாரம் 10 நாள் அவ்வளவுதானே. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க அதை பத்திலாம் ஃபீல் பண்ணாதீங்க. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் போனை வச்சிடறேன். என்னம்மா போனை வச்சிடுறேன்னு சொல்றீங்க? உங்க பையன் கிட்ட பேசல? உன்கிட்ட பேசினதுலயே மனசு நிறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சுமா. அதுலதான் நான் மறந்துட்டேன். குடுமா, அவன்கிட்ட நான் 2 வார்த்தை பேசிடுறேன். எங்க நான் கொடுக்குறேன். சஞ்சய். சக்தி, என்ன சக்தி? அம்மா லைன்ல இருக்காங்க, பேசுங்க. கொடு. அம்மா. சஞ்சய், எப்படி பார்க்க? எனக்கு என்னம்மா, என் சக்தி என் கூட இருக்கும்போது நான் நல்லா இருக்கேம்மா. சக்தி கூட இருந்தா இந்த அம்மா மறந்துடுவியா? ஐயோ, என்னம்மா அப்படி சொல்லிட்ட? உன்னை எப்படிம்மா மறக்க முடியும்? அப்ப ஏன்டா போன் பண்ணல? சாரிம்மா. பரவாயில்லப்பா, நீ சந்தோஷமா நல்லபடியா இருந்தா அதுவே எனக்கு போதும். யாருக்கும் எந்த தொந்தரவும் தராம இருக்கணும். என்ன, புரிஞ்சுதா? சரிம்மா. சரிப்பா, நீ போனை சக்தி கிட்ட கூட. இதை கொடுக்குறமா. சக்தி, அம்மா பேசணுமா? சொல்லுங்கம்மா. சக்தி, நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரிம்மா, அப்ப நான் போனை வச்சிடவா? சரிம்மா. தேங்க்ஸ்மா. சக்தி, வாங்க, சாப்பாடு ரெடி. வாங்க. மாமா, மாமா. ஓ. இங்க. மாமா, கடை திறந்து எவ்வளவு நேரம் ஆகுது? தண்ணி அடிக்கிற நேரத்துல செடிக்கு தண்ணி விட்டுட்டு இருக்கீங்க. வர வர உங்க போக்கே சரியில்லை மாமா. கட்சி ஆபீஸுக்கும் போறது இல்ல, வீட்டு வேலைகளை பார்த்துட்டு இருக்கீங்க. வர வர என்ன மாதிரியே நீங்களே வீட்டோட இல்ல, வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்ல வந்த. அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. மாப்ள, தியேட்டர் கலெக்ஷன்லாம் என்ன ஆச்சு? தியேட்டர் கலெக்ஷன் என்ன ஆச்சா? எப்பவும் போல தியேட்டர் கலெக்ஷன் எல்லாம் அத்தகிட்ட கொடுத்துருக்கேன். அது எப்படி மாப்ள? பழைய படத்துக்கு வர அதே கலெக்ஷன் தான் புது படத்துக்கும் வருமா? ஏமாமா, பழைய படம்னா 3000, புது படம்னா 2000. பழைய படம் போட்டதுனால தான் டெய்லி 3000 ரூபாய் கலெக்ஷன், புது படம்னா 2000 தான். மொத்தம் 5000க்கு கணக்கு அத்தகிட்ட கொடுத்துருக்கேன். 4500 ரூபாய் ஜனங்க பார்த்த டிக்கெட் காசு, மீதி 500 ரூபாய் கேண்டீன்ல முறுக்கு போண்டா பப்ஸ் வித்த காசு, 4500 ரூபாயில கக்கூசுக்கு பெனாயில் வாங்கின 300 ரூபாய் போக அத்தகிட்ட கணக்கு கொடுத்துருக்கேன். கேட்டுக்குங்க.
மாப்ள ஆ? நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் ஆ. மறந்துடாதீங்க. என்னமோ மாமா கணக்குல 5-10 தப்பு வர்றதா அதுக்கா மாப்பிள இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியாம மாமனாரும் மருமகனும் அப்படி என்ன ஜோக் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன நடந்துட்டு இருக்கு அத்தை? எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அது அத்தனையும் நடந்துகிட்டு இருக்கு. எதை சொல்ற நாகு? சக்திக்கு நம்ம விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு.